அதே நிலையில் அவர்களும் அறிந்து கொள்ளலாமே, இந்த ஓசை என்ற திரிவு வேண்டாமே. அப்படியானால் இந்த அகராதி, இந்த வேதம் அனைத்தும் தேவையற்றதா? பாம்பு கேட்கல, பள்ளி கேட்கல, நாயும் கேட்கல, பேயும் கேட்கல, மனுஷன் கேட்கிறானே. அவன் நாக வம்ச புள்ள, இங்க யாரும் வீடு இல்ல. தன் தலைய பார்த்து தானே அவன் திருப்புறானே வெல்ல. ஆக வீண் கொண்டாட்டங்களுக்கும் நிகழ்ந்து போன பயனற்ற நிகழ்ச்சிகளை விவரித்தோ விளங்க வைத்தோ, ஆம் இறந்த காலங்களிலேயே அதிக நிகழ்காலத்தை கழிக்க வைத்த பிழையும் இந்த மொழிக்கு உண்டு என்பதை அறிய வேண்டும். இறந்த காலங்களிலேயே அதிக நிகழ்காலத்தை கழிக்க வைத்த பிழையும் இந்த மொழிக்கு உண்டு என்பதை அறிய வேண்டும். இறந்த காலத்தை பற்றி அதிகமாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த மொழியை வச்சு வேற ஒன்றும் பெருசாலாம் நம்ம செய்யல, பெருமையை தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது நமது அளப்பரிய மனம் கற்றுத்தந்த திறன் மிகுந்த நுட்பமான புத்தி என்ற சக்தியை கத்தியாக கொண்டு பிணங்களை இறந்த கால நிகழ்வுகள், அதாவது பெருமை அல்லது துக்கம் என எதுவாகினும் கடந்தது முடிந்தது எல்லாமே பிணங்களுக்கு ஒப்பானதுதான். நாட்டுக்கொரு செய்தி சொல்ல நகரிக கோமாளி வந்தேன்னு ஆட்டமாடி பாட்டு பாடி அழகாக கதை சொல்ல வந்தேன்னு பட்ட பாட்டு பாட நானும் வந்தேனுங்கோ, படர பாட்ட பாட நானும் வந்தேனுங்கோ. 910 ரூபா கதையை கேளுங்கோ, தொழிலாளர்கள் சொல்லப்படும் கதையை கேளுங்கோ. ஐயா கேளுங்கோ, அம்மா கேளுங்கோ, அண்ணன் கேளுங்கோ, அக்கா கேளுங்கோ. கேளுங்க 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 கேளு. தச்சோம் கெளிச்சோம் சரிகே எம்பட்டு ஓம்பட்டு எழுதுது போ. செத்தோம் பழச்சோம் தனசரி ஓந்தலை எந்தல உருளுது போ. அதாவது நமது அளப்பரிய மனம் கற்றுத்தந்த திறன் மிகுந்த நுட்பமான புத்தி என்ற சக்தியை கத்தியாக கொண்டு பிணங்களை இறந்த கால நிகழ்வுகள், அதாவது பெருமை அல்லது துக்கம் என எதுவாகினும் கடந்தது முடிந்தது எல்லாமே பிணங்களுக்கு ஒப்பானதுதான். அதை அறுத்து ஆராய்ச்சி செய்வதாலேயே நீதி பிறந்து நோயுற்று மெய்மை மறந்து, அதாவது உணர்விழந்து நம்மீது நாமே பகைமை கொண்டு இப்படி இன்னபிற அறியாமைகளையும் நியாயமாக நிகழ்த்தும் நிகழ்கால அசுரன் அந்நியன் அகந்தை கொண்டு அகந்தை உருவாக்கி பின் அகந்தையை காப்பாற்ற அகந்தை கொண்டே பல இனங்களாக பிரிவு கொண்ட மாக்களாக இத்தனை திருவிளையாடல்களுக்கும் திறன் கொண்ட நம்மை பலி கேட்கும் இந்த மொழி வேண்டுமா? நன்றாக உணர்ந்து ஆராய்வோமே. ஆனால் உன்னிடம் இல்லாதது என்னிடம் உண்டென்று காட்டிக்கொள்ளும் பெருமைக்காக மொழியால் மிருகத்திலிருந்து வேறுபட்டோம் உண்மை. ஆனால் அம்மொழியால் அது செம்மொழியாயினும் மிருகத்தினின்று கீழிருக்கிறோம் என்பது நிதர்சனம். மொழி பற்றாளர்களுக்கு ஒரு கேள்வி, இம்மொழியால் நாம் அடைந்தது என்ன? அதாவது மிருகங்கள் ஏன் மற்ற உயிரினங்கள் அடையாத தொலைபேசி முதல் இன்னபிற விஞ்ஞான சாதனங்கள் உட்பட என்று நீங்கள் ஆரம்பிப்பீர்களே. ஆனால் ஆரம்பத்திலிருந்து இந்த அகராதியை, அதாவது வேத விளக்கத்தை நீங்கள் படித்தாக வேண்டும். மனதார மடையர்கள் என்று ஒத்துக்கொள்ளும் நிலை அது. கட்டில்கள் மெத்தைகள் மேல் மாடி எல்லாம் நாம் பார்த்தேண்ட முன்னாடி, அங்கெல்லாம் இல்லாத சந்தோஷம் இங்கே நான் கண்டேனே இந்நேரம். மலர் மஞ்சம் போட்டு நாம் படுத்தேண்டா நேத்து, அதில் ஒரு நாடு தூக்கம் வல்ல. தரமேலே தானே இங்கு படுத்தேண்டா நானே, அட இது போல இன்பம் இல்ல. அட வீட்டை விட்டது வெளியே வந்தது தெரிஞ்சது, ஊரு உலகம் இருப்பு புரிஞ்சது. தெரிஞ்சத புரிஞ்சத எடுத்து சொன்னா அறிஞ்சு கொள்ளணும். ஓட்ட சட்டைய வச்சுக்கிட்டு அட உருட்டு தாளம் போடாது. பாட்டன் சொன்னதை கேட்டுக்கிட்டு பழைய பாட்ட பாடாத. சோறு நீரு எல்லாருக்கும் வந்து சேர்ந்தா பூமி நல்லா இருக்கும். இங்கேதான் படிச்ச வாழ்க்கை பாடம். ஓட்ட கட்டிய பச்சுக்கு